மம்மி லவ் ட்ராமா கொஞ்சம் அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி இப்படிலாம் இருக்கும் லைட்டாக. அதுக்கே அவங்க ஒரு முறைச்சாங்க ப்ரோ. என்னடா சொன்ன? நான் ஒரு பரதநாட்டியம் குச்சிப்புடி டான்ஸர். என் குரு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஆடுறதை விட உன்னோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு, ஆடுறதும் சுமாராக தான் ஆடுற, ஒருவேளை நம்ம எக்ஸ்பிரஷன் நல்லா தான் இருக்கோ. 22 இயர்ஸில் வந்து அவர் மனசார என் கண்ணு பார்த்து சொன்ன ஒரு விஷயம் பாராட்டினார் மொதல் வாட்டி. என் வீட்டுக்கு வந்து அத்தனை மெடல்ஸ் இருக்கும், ட்ரோஃபீஸ் இருக்கும், எல்லாம் என்னோட தான். 95% என்னோட தான். பை காட் திஸ். சரி டெல் மம்மி, மாட்டி வச்சிரு, ஏதாவது சொல்லுப்பா, அந்த மாதிரி எனக்கு இருக்கும். உங்கள் பேர் என்ன? வைஷ்ணவி தாரா பிரியதர்ஷன். எத்தனை பூ இருக்குங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூவே ரொம்ப அழகாக இருக்கும். இத்தனை பூ இருக்கும்போது இன்னும் அழகாக இல்லை உங்களை பார்த்ததுக்கப்புறம். என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து தனுஷ் சார். நான் வந்து ஒரு பெரிய தனுஷ் ஃபேன். அவர் ஒன்று சொல்லுவார், எண்ணம் போல் வாழ்க்கை, நம்ம ஹார்ட் ஒர்க்கை செஞ்சால் எல்லாம் தானாக நடக்கும். அப்படி வந்தது தான் மஸ்ட் டேட் தி ப்ளே பாய்னு நான் நம்புகிறேன். எஸ், இதே ஜோஷோட இதே எனர்ஜியோட தான் இந்த ஷோ ஃபுல்லாக நம்ம இருக்க போகிறோம் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. நிறைய ஸ்டார்ஸ்மேட்ஸ், நிறைய ஃபேன்ஸ்மேட், நிறைய பேர் ஃபேன்ஸாக இருக்கும். பட் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபேன்ஸுமே சரி, ஸ்டார்ஸுமே சரி, ரொம்ப ஸ்பெஷலான பீப்புள் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதுவும் மஸ்ட் டேட் த ப்ளே பாய் அப்படின்ற மாதிரி ஒரு சீரீஸை கொடுத்து அது இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுமா, இவ்வளோ பேர் வருவீங்களா அப்படின்றதே எங்களுக்குலாம் ஷாக்கிங்காக இருந்தது. பிகாஸ் தெரியும் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் புக்கிங் ஓப்பன் பண்ணி இந்த ஐபிஎல் டிக்கெட்ஸ்லாம் வந்து 5 மினிட்ஸில் சோல்ட் அவுட்டு, அப்புறம் 10 மினிட்ஸில் சோல்ட் அவுட்லாம் வரும்ல, அந்த மாதிரி எங்களுக்குலாம் டீம் பதறிட்டோம். என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி, ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு. லிட்ரலி கைஸ், ஜஸ்ட் இன் 10 மினிட்ஸ் எல்லா டிக்கெட்ஸுமே சோல்ட் அவுட்டு வந்துகிட்டே இருந்தது. லிட்ரலி எப்படி இருந்ததுன்னா, எங்கடா இருந்தீங்க ஸ்லீப்பர்ஸஸ் மாதிரி, எங்கே இருந்துடா வரீங்க நீங்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு லிட்ரலி. ஸோ இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஹம்பிளா சைலண்ட்டாக he doesn't do anything அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காரு. a very warm welcome சார் குமுதமோட. பேர் பார்க்குறப்போ ஜோடி பொறுத்து எப்படி இருக்கு மேம்? நீங்கள் சொல்லுங்கள், டேரக்டர் சார் கூட எப்படி அந்த ஜேர்னி இருந்துச்சு உங்களுக்கு? இந்த சீரீஸ் பற்றி உங்களுக்கு லவ்வான விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். நன்றி இங்கே வந்ததுக்கு, உங்கள் டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் வருவீங்க, அதுவும் இந்த வெரி ஸ்மால் குறிப்பிட்ட டைமில் சொல்லி நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். குமுதம்க்கு ரொம்ப நன்றி. நான் வந்து ஆக்சுவலி ஒரு டான்ஸராக தான் ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி பல மேடைகளை வந்து நான் பேக்ரவுண்ட் டான்ஸராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்டிஸ்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் டான்ஸராக, இல்லை ஒரு ஷோக்கு, ஏதாச்சும் சேனலுக்கு ஒரு ஷோக்கு நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரீம் கிடையாது எனக்கு. ஆனால் நான் ஒரு பரதநாட்டியம் குச்சிப்புடி டான்ஸர். சூப்பர். ஸோ யூஸ்வலி நான் வந்து ஒரு கோயிலில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், என் குரு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஆடுறதை விட உன்னோட எக்ஸ்ப்ரெஷன் நல்லா இருக்கு, நீ ஆடுறதும் சுமாராக தான் ஆடுற, ஆனால் எக்ஸ்ப்ரெஷனில் கவர் பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் யோசிப்பேன், ஒருவேளை நம்ம எக்ஸ்ப்ரெஷன் நல்லா தான் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆடிஷன்ஸ் அந்த மாதிரி கலந்துக்கிட்டு சீரீஸஸ், ஃபில்ம்ஸ், பேக் இன் மலேசியா அந்த மாதிரி போயிட்டு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி வந்தது தான்.
நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, நிறையா கனவுகள் இருக்குது. அதெல்லாம் நடக்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. பட் ஒரு நம்பிக்கையில் போவோம். என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து தனுஷ் சார். நான் வந்து ஒரு பெரிய தனுஷ் ஃபேன். பார்த்தோம். ஆமாம். ஸோ அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன கூட நிறைய பேர் வந்து தனுஷ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. தீபக் போதும். ஓகே, இவரும் முறைக்கிறாரு. ஓகே. ஸோ அவர் ஒன்று சொல்லுவார், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து என்ன யோசிக்கிறோமோ இல்லை நம்மளோட இன்டென்ஷன்ஸ் என்ன நினைக்கிறோமோ சுத்தமாக வச்சுக்கிட்டா அதுவாகவே எல்லாம் தானாக நடக்கும். நம்ம ஹார்ட் ஒர்க்கை செஞ்சால் எல்லாம் தானாக நடக்கும். ஸோ அப்படி நான் நம்புகிறேன். அப்படி வந்தது தான் மஸ்ட் டேட் தி ப்ளே பாய்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் ஒரு 7 வருஷம் கிட்ட வந்து நடிக்க ஆரம்பித்து எல்லா ப்ராஜெக்டும் நம்ம வந்து யோசிப்போம்ல, இதுதான் நம்ம ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும், இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு 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 வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி எதுவும் வந்ததெல்லாம் வந்து ஒரு அப்ரிசியேஷன், ஒரு ஆள் 2 பேர் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான். பட் அந்த எதிர்பார்ப்பு, அந்த எக்ஸ்பெக்டேஷன், ஸோ அது வந்து எதிர்பார்த்து மஸ்ட் டேட் த ப்ளே பாய் சூர்யா அண்ணன். நான் வந்து சூர்யா அண்ணனோட ஒரு பெரிய ஃபேன். எல்லாரும் மாதிரி தான். ஸ்கூல் படிக்கும் போது அவரோட பாட்டாக இருக்கட்டும், இல்லை அவர் டைரக்ஷனாக இருக்கட்டும், அவர் நடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப விருப்பப்பட்டு நான் வந்து பார்க்குற ஒரு பர்சன். ஸோ நான் தான் இந்த காஸ்ட்லே வந்து கடைசியாக வந்து சேர்ந்தது. ஸோ என்னை கூப்பிட்டும் போது ஆடிஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. நானும் பண்ணி அனுப்புனேன். சரி சும்மா பண்ணி அனுப்புவோம், நம்மளுக்கு என்ன கிடைக்கவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் கடைசியாக I got the role, Tara. A very, very important role. A very, எப்படி சொல்கிறது, ரொம்ப ரிலேட்டடான ஒரு கேரக்டர்னு நான் சொல்லுவேன். ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டர். நீங்கள் பார்க்குறது சம்வாட் சாந்தினி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ I have given my heart and soul and thank you so much for accepting Tara. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. and thank you so much to Surya Anna for giving me this opportunity. என்ன சொல்கிறது தெரியல. நான் அவர்கிட்ட நிறைய பர்சனலாக சொல்லியிருக்கேன். பட் சொல்கிற மாதிரி தான், I think more than just the director, he's like a inspiration, someone who all of us look up to. ஏதாச்சும் ஒரு அட்வைஸாக இருந்தாலும், ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன், ஒரு 2 வார்த்தை என்ன இந்த மாதிரி சொல்லுங்கன்னு அப்படின்னு அவர் சொல்லி ஐ திங்க் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஓகே. யா, நீங்கள் பார்க்க அந்த ஷானியா மேக்னா இருக்காங்களே, ஆக்ட்ரஸ். யாரு? ஷானியா மேக்னா, குடும்பஸ்தன் படத்தில் நடிச்சு. ஓகே. அவங்கள மாதிரி இருக்கீங்க லைட்டா. யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? ஓகே. உங்கள் நேட்டிவ் எது? இங்கே தானா? நான் வந்து மலேசியாலேருந்து வரேன். ஆனால் அம்மாவோட ஃபேமிலி வந்து அம்மாவோட அப்பா, அதாவது என் தாத்தா வந்து அவங்க இங்கேருந்து. ஓகே. உங்கள் பேர், நீங்கள் உங்கள் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்து உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்களா? என் வீட்டில் பார்ப்பாங்களா? பார்ப்பாங்க, ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. ஓகே. ஆனால் நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க. லைக் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ். ஓகே. யா. உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எதை பற்றி? இல்லை, உங்கள் காம்பினேஷன்ஸ், அந்த பேர், உங்கள் நடிப்பு சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல சொல்கிறேண்ணே. சொல்லுங்கள். மம்மி சாரி. அம்மா என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான டைப்பு. ஓகே. வெரி லவ்விங் தான், வெரி லவ்விங். வயசுக்கு தந்தபடி இது பண்ணுவாங்க, நடந்துக்குவாங்க. ஸோ இந்த மஸ்ட் டேட் த ப்ளே பாய் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி நான் அண்ணனுக்கு கால் பண்ணேன். அண்ணே இப்போது எனக்கு இந்த ஹக்கிங் சீன்ஸ் இதெல்லாம் ஓகேண்ணே, நான் வீட்டில் என்ன சொல்லுவேன்? லைக் ஐயா உண்மையாக சொல்லியா? அண்ணே உண்மையாக சொன்னால் வர முடியாதுண்ணே. சரின்னு சொல்லிட்டு நான் ரூமில் போனேன். ஒரு நாள் சொன்னேன், ஐ சரி மம்மி லவ் ட்ராமா, ஸோ கொஞ்சம் அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி இப்படிலாம் இருக்கும் லைட்டாக. அதுக்கே அவங்க ஒரு முறைச்சாங்க ப்ரோ. அம்மாவுக்கு பயந்த புள்ள தான் இவர். என்னடா சொன்னேன்? என்னையா கட்டி பிடிக்கணுமா? அவங்க அம்மா இது. அம்மா ஆமா டக்குனி என்னடா சொன்னேன்ட்டாரு. ஓகே. என்னடா சொன்ன? கட்டி பிடிக்கணுமா? இல்லை சைடு ஹக்கு அப்படி சொல்லிட்டு நான் ஷூட்டிங் வந்துட்டேன். இப்போ பார்க்குறாங்க, பட் ஒன்றுமே சொல்ல ப்ரோ. ஓகே. ஒன்றுமே சொல்ல. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆக்சுவலி அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. என்னன்னு
அங்கே என்ன குசு குசு? அது அவங்க அம்மாவுக்கு பிடிக்கிறது ஒன்று, எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு. அதுவும் எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய தளபதி ஃபேன். ஓகே. அவர் வந்து அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, நான் வந்து இந்தியா வரும்போது உன் ஹீரோ கிட்ட கேட்டு டிவிக்கு கொடியை வந்து வாங்கிட்டு வர சொல்லி, நான் என்ன ஸோ அம்மாவுக்கு பிடிக்கும். அப்பா வந்து வேணாம், அதை பற்றி பேச வேணாம், நான் இமோஷனல் ஆகிடுவேன். வேணாம் 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 வேணாம், அது வேணாம். சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லணும்னா, அப்பா வந்து ஹீ இஸ் லைக் த எவ்ரி டிப்பிக்கல் வேணாம். ஓகே, அப்பா வந்து ஆக்சுவலி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபாதர், ஒரு அப்பா மகன் மாதிரி நடக்காமல் ஃப்ரெண்டாக நடந்துப்பார். ஸோ கேன் டாக் டு ஹிம் ஓப்பன்லி. ஸோ அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அண்ட் அவர் வந்து சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணால் லைக் பெருசாக ஒரு பாராட்டு கிடைக்காது, இல்லை ஒரு ப்ரௌட் ஆஃப் யூ அதெல்லாம் வராது ஆக்சுவலி. பட் பாசம் இருக்குதா எனக்கு நல்லாவே தெரியும். பட் நல்லா இருக்குமே ஒரு 2 வார்த்தை ஐம் ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ என் 22 வருஷத்தில் ஐம் 22 ஒன்லி திஸ் இயர். ஸோ சின்ன பையன் தான். பதிவு பண்ணிட்டீங்க? பதிவு பண்ணிட்டீங்க? பதிவு பண்ணிட்டேன். எனக்கு ஓகே தான். கேர்ள்ஸ்க்கு ஓகேவா சார்? அது அவங்க தான் சொல்லணும். கேர்ள்ஸ் ஓகேவா? ஸோ வேற தளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. முடிச்சு. ஸோ 22 இயர்ஸில் வந்து அவர் மனசார என் கண்ணு பார்த்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ட்ராமா பற்றி தான் பாராட்டினார் மொதல் வாட்டி. ஓகே. டிஷ்யூஸ் ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. கண்ணாடியை போட்டுக்க. கண்ணாடி வேணாம், சொல்லி கண்ணாடி போட்டு இது பேசலாம். கண்ணாடி போட்டு பேசலாம். சரி சரி, ஓகே ஓகே. ஐயோ ஓகே. அப்படி ஸோ அப்பா சொன்ன அந்த மொதல் விஷயம் அதுதான் என் வாழ்க்கையிலே. என் வீட்டுக்கு வந்து அத்தனை மெடல்ஸ் இருக்கும், ட்ரோஃபீஸ் இருக்கும், எல்லாம் என்னோட தான். 95% என்னோட தான். பட் அதுக்கு ஒரு தடவை கூட நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவேன், சொல்லுவேன் பை காட் திஸ். சரி டெல் மம்மி, மாட்டி வச்சிரு, ஏதாவது சொல்லுப்பா, அந்த மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ அப்புறம் கொஞ்சம் வருஷம் போய் லைட்டாக சலிச்சு போயிடுச்சு. ஸோ இந்த நாடகத்துக்கு தான், இந்த சீரீஸ், இந்த வெப் சீரீஸ்க்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எதிர்பார்த்தேன். பட் ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு வரல. நான் அவர் பார்க்கலன்னு நினச்சேன். பட் ஒரு நாள் நம்ம கீழே உட்காந்து ஹார்ட் டு ஹார்ட் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் ஜாலியாக. என் கண்ணை பார்த்து அவுட் ஆஃப் நோவே நான் யோசிக்கிறேன், வாட் மேன், அந்த மாதிரி யோசிக்கிறேன். சூப்பராக நடிச்சடா. அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது அப்படியே உடஞ்சிட்டேன். பட் அந்த நேரத்தில் எனக்கு அழுவ வந்துச்சு. பட் என்னை காப்பாற்றினது அந்த நிமிஷத்தில் சூர்யா தான். சொல்லாமல் பிளான் பண்ணுவேன். அவர் ஃபோன் அடித்தார் இந்த ட்ரிப்பை பற்றி பேச. இப்போ தான் ரீசெண்டாக நடந்துச்சு ஆக்சுவலி, ஒரு 2-3 வீக்ஸ் ago. ஸோ அவர் கால் பண்ணி நான் ஒரு சைட் போய் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி திரும்ப அப்பா கிட்ட போனேன். திரும்ப போனால் இப்படியே போயிட்டே இரு, நீ வேறு எங்கேயோ போயிடுவேன்னு சொல்லிட்டு ஐயோ அழுவ வைக்காதுக்கப்பா, அந்த மாதிரி எங்கேச்சு. ஸோ யா அதுதான். ஆமாம், எப்படி இந்த கேள்வி ஆரம்பிச்சிச்சு? நான் இங்கே வந்துட்டேன். உங்கள் அப்பாவை பற்றி சொன்னீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒரு நடிப்பை பற்றி என்ன சொன்னார்? எஸ் அப்ரிஷியேஷன் அட் ஹோம், அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அம்மாவுக்கு பிடிக்கும், அப்பாவுக்கு பிடிக்கும். என் அம்மாவோட ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபவுஜுல் மாமி அவங்க இருக்காங்க. அவங்க வந்து வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் மீ அஸ் வெல். டு ஹேவ் அ வெரி குட் சப்போர்ட் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஸோ உங்ககிட்ட சொல்கிறேன்னா நான் டைரெக்டாக ஃப்ரெண்ட்ஸு தான் சொல்லுவேன். ஃபேமிலி இஸ் நாட் கண்ட்ரோலபிள். சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்லி. எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். யுவர் சரௌண்டிங் டிஃபைன்ஸ் ஹூ யூ ஆர் as a person. உங்கள் கேரக்டர் இஸ் டிஃபைன்ட் பை யுவர் சரௌண்டிங்ஸ். நிறையா தப்பு நம்ம செய்கிற தப்பு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்மளே முடிவு எடுத்துருக்க மாட்டோம். நம்ம சரௌண்டிங்கால தான் நம்ம அந்த ஒரு முடிவு எடுத்துருப்போம். ஸோ சூஸ் யுவர் சரௌண்டிங்ஸ் வைஸ்லி. பிலீவ் இன் யுவர் செல்ஃப், லைக் ஐ செட் ஜஸ்ட் நவ். நம்பிக்கை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது, என் குரு இருக்கிறது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இன்றைக்கி இருக்கேன்னா they play a very big part in my life as well. So choose the right people, believe in yourself and just go forward. யார் சொல்கிறோம் கேட்காதீங்க. நீங்கள் செய்கிறது சரின்னு தோணுச்சுன்னா செய்யுங்க, அவ்வளோதான். தடுக்க எவனோ வரக்கூடாது நடுவில். கோ ஐயப்புடை, அவ்வளோதான். ரொம்பவே அழகாக சொன்னீங்க. உங்கள் டீமாகவே ஸ்டேஜ் ஏற்றி பார்க்குறப்போ ரொம்பவே அழகாக இருக்குது. தேங்க்யூ.
தேங்க்யூ. அவங்களாச்சும் ஒரு ப்ரொபோசல் சீன் பார்த்துடலாம். ஓகே. ஹாய், ஹாய் உங்கள் பேர் என்ன? தாரா. தாரா. ஃபுல் நேம்? வைஷ்ணவி தாரா பிரியதர்ஷன். எத்தனை பூ இருக்குங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூவே ரொம்ப அழகாக இருக்கும். இத்தனை பூ இருக்கும்போது இன்னும் அழகாக இல்லை உங்களை பார்த்ததுக்கப்புறம். இத்தனை பூ இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கல. இவ்வளோ அழகாக நீங்கள் இங்கே நிற்கும்போது எதுக்கு அந்த பூ தடுங்களா? நான் ஒன்று சொல்ல நினச்சேன் ஆக்சுவலி, பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நான் இப்படி சொல்லிடுறேன். விழிபூதொட்டால் உன் பிம்பம் நீங்கிடுமா, பட்டால் உன் எண்ணம் போய்விடுமா, சுட்டால் என் உள்ளம் தாங்கிடுமா அழற்கதிரே. ஆக்சுவலி இந்த சீரீஸில் நீங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிடுவீங்க இல்லையா? நம்ம அப்படி சொல்லவே இல்லையா? இல்லை, ரீசன்ஸ் எபிசோடில். ஸோ அதனால ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரேக்கப்பான ஜெயின் அண்ட் தாரா. ஸோ அதனால வாட் இஃப் இது ஒரு ஹாப்பி எண்டிங்கில் ஒரு மேரேஜில் கம்ப்ளீட் ஆனால் எப்படி இருக்கும்? அதை ஏன் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணக்கூடாது ஆடியன்ஸ்க்கு? ஆன் ஸ்டேஜ் மேரேஜ் இது ஒரு நல்ல சாரி, இப்போதான் ப்ராசஸ் பண்ண. நீ ப்ராசஸ் பண்ணியாமா? ஏதாச்சும் மாலை ஏதாவது வச்சிருக்கீங்களாப்பா? ரெடியா வச்சிருக்காங்கப்பா. கையில இருக்கு. ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கீங்க. மாலை போடுங்க மாற்றி மாற்றி அப்படி தானே பண்ணுவாங்க. இது போங்க. நீங்க அவங்களுக்கு போடணும், நீங்க இவங்களுக்கு போடணும். ஃபேன்ஸ் ஆசைப்பட்டாங்க, பண்ணாம எப்படி? எங்களுக்காக இல்லைனாலும் உங்க ஃபேன்ஸ்க்காக. ஹாப்பியா गाइस? சாட்டிஸ்ஃபேக்ஷன். எவ்வளவு ஹாப்பி? ரொம்ப நன்றி. அப்படியே உட்கார்ந்து பொண்ணு மாப்பிள்ளை மாதிரியே இருப்பீங்க.